ஹாய்! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன வாரம் எடுத்த விளாகுங்க. வீக்கெண்ட் எல்லாமே நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா முடிச்சதுக்கு அப்புறமா, மண்டே ஆஸ் யூசுவல் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காலையிலேயே இன்னைக்கு மண்டேனால, காலையிலேயே எந்திரிச்சு, குளிச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே செய்ய ஆரம்பிக்கணுங்க. காலையில இன்னைக்கு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு சிம்பிள் ஹேர் மாஸ்க் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். நைட்டு இந்த பச்சை பயிரும், வெந்தயமும் ஊற வைக்க மறந்துட்டேங்க. ஸோ அந்த மாரி மறக்கிற டைம்ல நான் இந்த மாரி இன்ஸ்டன்ட்டா ஹேர் பேக் தாங்க யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அரிசி தண்ணீல சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வெந்து கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா, நான் இந்த ஃப்ளாக்ஸ் சீடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேங்க. அது ஒரு மாரி ஜெல் மாரி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, நான் அப்பவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுங்க. இல்லைன்னா அது ரொம்ப திக் பேஸ்ட் மாரி ஆயிரும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் ஆக்சுவலா வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் பேக் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்குவேங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹேர் பேக் எல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. ஜஸ்ட் வெந்தயம் மட்டும் போட்டு வாஷ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்குவேங்க. ஆனா இப்பல்லாம் ஒரு 6, 7 வருஷமாவே நான் வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேங்க. அதுல எப்பவுமே வெந்தயம், பச்சை பயிறு அந்த மாரி நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. ஆனா என்னோட பிரெக்னன்சி டைம்ல ஓபி டாக்டர் கிட்ட ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. ரொம்பவே ஹேர் ஃபால் ஆச்சுங்க எனக்கு. அவங்க கேட்டப்ப எனக்கு ரோஸ்மெரி ஷாம்பு சஜெஸ்ட் பண்ணாங்கங்க. அப்ப இருந்தே நான் ரோஸ்மெரி ஷாம்பு தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லா ஹேர் ஃபால் கண்ட்ரோலும் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரியும் எனக்கு அதே ஷாம்பு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஹேர் ஃபால் ஆயிட்டு தாங்க இருந்தது. எனக்கு எப்படின்னா சம்டைம்ஸ் செமையா ஹேர் ஃபால் ஆகுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹேர் குரோத் இருக்குங்க. ஆக்சுவலா நான் இந்தியால இருந்து வரும்போது லேயர் கட் பண்ணிட்டு வந்திருந்தேங்க. சரி நம்ம அங்கிருந்து வரும்போதே ஹேர் கட் பண்ணிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு 6 மந்த் கொஞ்சம் செட் ஆக சிரமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சுங்க. சரி அந்த மாரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க. ஒரு 6 மந்த்க்கு அப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹேர் ஃபால் இருந்ததுன்னா நம்ம டாக்டர்ட்ட போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தேங்க. ஆனா அதுக்கப்புறமே எனக்கு ஹேர் ஃபால் இருந்துட்டே தாங்க இருந்துச்சு. தண்ணியும் செட் ஆகலைங்களா? அப்புறம் டாக்டர்ட்ட போய் கேட்கும்போது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, விட்டமின் டி3 தான் உங்களுக்கு கம்மியா இருக்கு. அதுக்கு டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் ஹேர் ஃபால் கம்மி ஆயிருக்குங்க. இருந்தாலுமே நான் வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டே தாங்க இருக்கேன். அதுக்கப்புறம் குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நான் பார்க்குக்கு தாங்க கூட்டிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலா நாங்க கிளம்பும்போதே 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னேங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதையே புடிச்சுட்டாங்கங்க. 2 பேரும் எனக்கு முன்னாடி ரெடியாயி நின்னுட்டு இருக்காங்கங்க. ஆல்ரெடி காலையில சாப்பிடல, மதியம் வேற சமைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. பார்க்கு கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இருந்துட்டு, "சரி நீ ஸ்ட்ராலர்ல கூட்டிட்டு போ. வரும்போது வேணா நான் கூட்டிட்டு வந்துர்றேன்." பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாருங்க. அதனால 2 பேத்தையும் கூட்டிட்டு போனேங்க. அங்க இருக்கிறதே ஒரு குதிரை தாங்க. 2 பேரும் அதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தம்பி அவள புடிச்சு அடிச்சுட்டா. அவன் அழு அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பொருளுக்கு 2 பேரும் சண்டை கட்டுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அத கண்டுக்கவே மாட்டாங்கங்க. எங்கேயோ அது கிடக்குங்க. இங்க பாருங்க 2 பேரும் தனித்தனியா ஆடிட்டு இருக்காங்க. ஆடி வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. நானும் சரி ரொம்ப நாள் ஆச்சுங்களா தூரி ஆடி. நானும் கொஞ்ச நேரம் போய் விளையாண்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் தூரி ஆடிட்டு இருந்தேங்க. என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு, "சமைக்க லேட் ஆயிடுச்சு. வா கிளம்பலாம். வெயிலும் அதிகமாயிடுச்சு. வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையுமே கூட்டிட்டு வந்துட்டாருங்க. வந்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலா போன வாரத்துல என் பையன் ஒரு வேலை பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் அயர்ன் பாக்ஸ அயர்ன் பண்ணி வச்சுட்டு சூடு ஆறணும்னு சொல்லிட்டு, கட்டிலுக்கு அடியில வச்சுட்டு போனாருங்க. இவங்க ஈவினிங் என்ன பண்ணாங்கன்னா, அத எடுத்து பிளக் பண்ணி விட்டுட்டு 2 பேரும் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க. பாப்பாட்ட கேட்டா தம்பி பண்ணேன்னு சொல்றான். தம்பிட்ட கேட்டா பாப்பா பண்றேன்னு சொல்றான். இதே வேலைங்க. யாரு தப்பு பண்றாங்கன்னே தெரியவே மாட்டேங்குதுங்க. டெய்லியுமே இதே வேலை தான் நடந்துட்டு இருக்குங்க.
வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தாங்க நான் செஞ்சிருந்தேன். என்னோட வீடியோ ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. என்னோட இன்ஸ்டன்ட் பாட் வந்து அந்த கிச்சன் ஓரத்துல தாங்க வச்சிருப்பேன். ஆக்சுவலா நான் அது இந்தியால இருந்தப்ப என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்கங்க. ஒர்க் பண்ணிட்டே வந்து குக்கர் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுல வந்து டைமர் செட் பண்ணி வச்சுட்டா அது ஆட்டோமேட்டிக்கா குக் ஆயிருங்க. அதனால வந்து அந்த கன்வீனியன்ட்டுக்காக அவரு வாங்கியிருந்தாருங்க. நான் வந்து வந்ததுலருந்து அத யூஸ் பண்ணவே இல்லைங்க. சரி இன்னைக்கு நம்ம வந்து அதுல ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, நான் எல்லாமே கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுட்டேங்க. இன்னைக்கு வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மனால செய்ய முடியுமா என்னன்னு சொல்லிட்டு YouTubeலலாம் வந்து வீடியோ செக் பண்ணி பார்த்தேங்க. எப்படி குக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நார்மலா குக்கர்ல பண்ற மாரியே தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இன்ஸ்டன்ட் பாட்டோட பிளக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டேங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சாட்டெட் மோடு வச்சுட்டேங்க. சாட்டெட் மோடு வச்சுட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்காக அந்த மோட் வைக்கணும் போல இருக்குங்க. அத வச்சதுக்கு அப்புறமா, நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேங்க. நெய் எல்லாமே சூடானதுக்கு அப்புறமா, நான் வந்து பிரியாணி ஸ்பைசஸும் சேர்த்துட்டேங்க. பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துனதுக்கு அப்புறமா வந்து, கொஞ்சமா வந்து சோம்பு சேர்த்துட்டேங்க. சோம்பு சேர்த்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் எடுத்து நல்லா தாளிச்சு விட்டுட்டேங்க. ஆஸ் யூசுவல் வந்து குக்கர்ல எப்படி பண்றோமோ, அதே மாரி தான் நான் இதுலயும் ட்ரை பண்ணேங்க. வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா, வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வந்து குலைவா வெந்ததுக்கு அப்புறம், நான் வந்து கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துட்டேங்க. தக்காளி வந்து சேர்த்து ஆஸ் யூசுவல் வந்து அந்த சார்ட்டட் மோட் நான் மாத்தவே இல்லைங்க. அது நார்மலாவே தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு, கொஞ்சமா மல்லி, புதினா சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழைவா வெந்ததுக்கு அப்புறமா, இது கூட வந்து கொஞ்சமா தயிர் சேர்த்துட்டேங்க. 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, நான் கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமையும் சேர்த்துட்டேங்க. நான் வந்து 400 கிராம் மஷ்ரூம் எடுத்திருந்தேங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து மஷ்ரூம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால வந்து சரி நம்ம பிரியாணில வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துனா, அவங்க சாப்பிடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால வந்து நான் கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டேங்க. அந்த மசாலா கூடவே மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சிருந்தேங்க. அந்த அரிசியும் சேர்த்துட்டேங்க. தண்ணி வந்து நான் குக்கர்ல எப்படி எந்த அளவுக்கு விடுவனோ, அதே அளவு தாங்க விட்டுருந்தேன். 2 டம்ளருக்கு 2 பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து, அதுல வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு, நான் வந்து மூடி போடும்போது எனக்கு சரியா தெரியலைங்களா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. நான் வந்து அந்த விசில கழட்டி வச்சுட்டு மாட்ட போனேனா, அவர் இருந்துட்டு, "இல்ல அது கழட்டக்கூடாது. அத அப்படியே தான் மாட்டி தான் வைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் மோட் ஆன் பண்றதுல எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சுங்க. வீடியோல பார்க்கும்போது பிரஷர் குக் ஆன் பண்ணியிருந்தாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு, "ரைஸ் மோட்லயே வையி" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரஷர் குக்கர்ல வைக்கும்போது 25 மினிட்ஸ் காமிச்சதுங்க. அந்த அளவுக்கு வெந்ததுன்னா அடி பிடிச்சிரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாருங்க. கடைசியா என்ன பண்ணேன்னா, ரைஸ் மோட்ல தாங்க நான் வச்சிருந்தேன். ரைஸ் மோட்ல வைக்கும்போது 13 நிமிஷம் காமிச்சதுங்க. அப்புறம் எல்லாமே வெந்து விசில் எல்லாம் இறங்குனதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு என்னன்னா, தண்ணி பத்தாம போயி அடியில புடிச்சுட்டோ, இல்ல எச்சா போய் பொங்கி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற பயம் வேற தனியா இருந்துச்சுங்க. ஆனா ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. என்ன குக்கர்ல வைக்கிறத விட இது கொஞ்சம் டைம் அதிகமா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு போல இருக்கு. குலைவா இருந்திருந்ததுங்க. அதுக்கப்புறம் இது வந்து புதன்கிழமை எடுத்த விளாக் தாங்க. ஆஸ் யூசுவல் வந்து நாங்க இந்த வருஷம் பிளாக் ஃப்ரைடே, தேங்க்ஸ்கிவிங்க்கு எதுவுமே வாங்க வேணாம் அப்படிங்கிற பிளான்ல தாங்க இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நாளாவே வந்து லேப்டாப் ஒண்ணு வாங்கி குடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேங்க. இப்ப வரைக்குமே ஹஸ்பண்டோட லேப்டாப் யூஸ் பண்றதுனால அவர்ட்ட ஒண்ணு கேட்டிருந்தேங்க. அவரு வந்துட்டு பிளாக் ஃப்ரைடேக்கு டீல் ஏதாச்சும் போட்டா நம்ம வாங்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாருங்க. கரெக்ட்டா வந்து லேப்டாப்புக்கு டீலும் இருந்துச்சுங்களா, ஒரு 1 வீக் முன்னாடியே. அதனால ஆர்டர் பண்ணியிருந்தாருங்க. நான் வந்த உடனே கொரியர்காரங்க வந்ததும் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்துட்டு, உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேங்க. ஏன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா வேணும் அப்படிங்கிற மாரி தாங்க நான் சொல்லியிருந்தேன். வெயிட் கம்மியா இருக்கா, இல்ல எச்சா இருக்கான்னு தெரியலீங்களா, சரி ஒரு ஆர்வ கோளாறுல வந்து வந்தோனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேங்க. லேப்டாப் வந்து ரொம்ப அம் ஒரு அளவுக்கு கம்மியான வெயிட்டா தாங்க இருந்துச்சு. அம் ரொம்ப சூப்பராவும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கீபோர்ட் டச்சிங் எல்லாம் எப்படி இருக்கு, சாஃப்ட் டச்சா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. நாங்க வந்து தேங்க்ஸ்கிவிங் ஹாலிடேஸ்ல எங்கேயுமே போலீங்களா, பீச்சுக்காவது போலான்னு சொல்லிட்டு தாங்க பீச்சுக்கு போயிருந்தோம்.
அங்க வந்து பேராகிளைடிங் ரைடு போயிட்டு இருந்தாங்க. அத கொஞ்ச நேரம் நல்லா பார்த்துட்டு, பசங்களும் கொஞ்ச நேரம் ஜாலியா மணல்ல விளையாண்ட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இது வந்து இன்னைக்கு சண்டே எடுத்த விளாக் தாங்க. காலையிலேயே நானும் அவரும் பசங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சுட்டோங்க. வீடெல்லாம் கிளீன் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தோங்க. வீடு கிளீன் பண்றதுன்னா வந்து இந்த பசங்க எல்லாம் இந்த செவுத்துல எல்லாம் வந்து கிறுக்கி வச்சிருப்பாங்கல்லங்க. கிரையான்ஸ், ஸ்கெட்ச், பேனா எல்லாம் வச்சு, அதை எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு நாங்க லீசிங் ஆஃபீஸ்ல கேட்டோங்க. அவங்க வந்து ஒரு பிங்க் ஸ்டிக்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் இருக்குங்க ஹோம் டிப்போல. நீங்க வந்து அதுக்கு ஸ்க்ரப்பும் தனியா வாங்கிட்டு வந்து, நீங்க இந்த மாரி தொடச்சு எடுத்தீங்கன்னா அது வந்துரும். நீங்க நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துரும் அப்படின்னு சொன்னாங்கங்க. நான் ஹஸ்பண்டும் வந்து 2, 3 டேஸ் முன்னாடியே அத வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாருங்க. சரி இன்னைக்கு சண்டே நம்ம கிளீன் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அத வச்சு வந்து ஆக்சுவலா அது வந்து ஒரு சைடு வந்து ஸ்க்ரப் மாரி இருக்கும். ஒரு சைடு வந்து சாஃப்ட் பஞ்சு மாரியும் இருக்குங்க. நம்ம வந்து வால்ல எல்லாம் வந்து அந்த சாஃப்ட்டா இருக்கிற சைடு வந்து கிளீன் பண்ணிக்கலாங்க. ஸ்க்ரப்பா இருக்கிறத வந்து நம்ம கிச்சன் திங்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த வாஷ் பேஷன் அந்த மாரி இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க கேள்விப்படுறோங்க. ஏன்னா இது நாள் வரைக்குமே வந்து வால்ல வந்து நாங்க எந்த இதுவுமே பண்ணதில்லைங்க. இப்ப பசங்க வந்ததுனால வந்து அவங்களுக்கு தெரியாதுல்லங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து மேக்ஸிமம் எல்லாமே இன்டீரியர் வந்து ஒயிட் கலர்ல தாங்க இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து சேஃபா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நல்லதுங்க. ஏன்னா கடைசியா வந்து நம்ம லீஸ் பிரேக் பண்ணும்போது அவங்க வந்து ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் பாருங்க அந்த வால்ல இருந்தது எல்லாமே வந்து சுத்தமா கிளீன் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா வந்து இது யுஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரியலன்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிங்க் ஸ்டிக்குங்க ஹோம் டிப்போல வந்து இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வால்ல வந்து ஒரு நாள் நாங்க சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தோங்க. சோஃபால ஏறி மேல ஏறி நின்னுட்டு, நானும் அவரும் பேசிட்டு இருந்தோங்க. கொஞ்சம் லைட்டா கவனிக்காம விட்டேங்க. அவ பாருங்க அந்த ப்ளூ கலர் அந்த கிரையான்ஸ வச்சு நல்லா கிறுக்கி வச்சுட்டாங்க. ஆக்சுவலா இங்க வந்து வால்ல கிறுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க கிரையான்ஸ வச்சு. இஷ்டத்துக்கு அவங்கவங்க அவங்க நெனச்ச இடத்துல கிறுக்கி வச்சுட்டாங்கங்க. நானும் இத போட்டு, போட்டு தேய்ச்சு, தேய்ச்சு பார்க்குறேங்க. அவரும் சரி, நானும் சரி தேய்ச்சுட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறமா இந்த பேன் வந்து நாங்க இங்க வந்து ஃப்ளாட்டா இருக்கிற பேன் தான் அந்த அடுப்புல வைக்க முடியுங்க. இந்த வ வ எப்படி சொல்றது? கரெக்ட்டா நிக்கலைன்னா கடகடன்னு ஆடுங்களா, மேக்ஸிமம் வந்து இந்த மாரி ஃப்ளாட்டா இருக்கிற பேன் தாங்க யூஸ் பண்ணுவோம். அது வந்து அடுப்புல வச்சு, வச்சு இது அடிகனமான ஸ்டீல் பாத்திரம்னால, அப்படியே வந்து கருப்பா புடிச்சுக்கிச்சுங்க. இது எப்படி தேய்ச்சு எடுக்கிறதுன்னே எனக்கு தெரியாம இருந்ததுங்க. நல்ல வேளைங்க இது வந்து ஸ்க்ராட்சும் ஆகாது. டிஷ் வாஷர் ஃப்ரீ தாங்க. அதனால வந்து ரொம்ப ஈஸியா இருந்ததுங்க. நான் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்படியே புது பாத்திரம் மாரி இருந்துச்சுங்க. அவ்ளோ சூப்பரா கிளீன் ஆயிடுச்சுங்க. என்கிட்ட இருந்த எல்லா அந்த அடிகனமான பாத்திரம் எல்லாமே கிளீன் ஆயிடுச்சுங்க சுத்தமா. அதுக்கப்புறம் வந்து எங்களோட டேபிள் டாப் வந்து அந்த அடுப்பு ஸ்டவ் வந்து அப்படியே ஃப்ளாட்டா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அபார்ட்மெண்ட்ல வந்து எனக்கு அந்த ஒயர் மாரி இருக்குங்க. அதுக்கு வந்து அடியில ஏதாவது பொங்கி கீழ கொட்டிருச்சுன்னா கீழ போயிருங்க. இது மேலேயே கொட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, அப்படியே புடிச்சுக்குதுங்க. அடிக்கடி யூஸ் பண்ற அடுப்பா இருந்தாலும் சரி, எத கொட்னாலுமே வந்து அப்படியே புடிச்சுக்குதுங்க. நான் வந்து அப்பப்ப இந்த லிக்விட் விட்டு நல்லா அந்த அயர்ன் பிரஷ் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுப்பேங்க. ஆனா இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஆக்சுவலா அத பேஸ்ட் மாரி எடுத்து லைட்டா அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணாலே சுத்தமா கிளீன் ஆயிருதுங்க. நல்லா அப்ளை விட்டு நல்லா தொடச்சு விட்டதுக்கு அப்புறமா, இப்ப வந்து அந்த ஒரு கிளாத் மாரி ஈரமான கிளாத் வச்சு நல்லா தொடச்சு எடுத்துட்டேங்க. இது ரொம்பவும் ஈஸியாவும் இருந்துச்சுங்க கிளீன் பண்றதுக்கு. ஒரு வழியா அந்த ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்து, இந்த வாஷ் பேஷன் கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த பைப்ல எல்லாம் வந்து தண்ணி தண்ணி திருப்புறதுனால 2 பக்கமும் வந்து தண்ணி நல்லா தெறிச்சு ஒயிட்டா இருந்துச்சுங்க. அதுவும் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க. நீங்க யுஎஸ்ல இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் வேணும்னா, நீங்க ஹோம் டிப்போல வாங்கி பாருங்க. இந்த ப்ராடக்ட் வந்து $5 தாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரப் வந்து நமக்கு வேணுங்கிற மாரி வாங்கிக்கலாங்க. இது வந்து மம்மி ஸ்க்ரப்புங்க. டாடி ஸ்க்ரப்ன்னு இன்னொன்னு இருக்குங்க. இந்த 2ல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கிளீனிங் ஒர்க்குக்கு அது எஸ்பெஷலி வந்து இங்க ஒயிட் கலரா இருக்கிறதுனால, நம்ம கிளீனா வச்சுக்கணும்னா இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பா வேணுங்க. எங்களுக்கே வந்து லேசிங் ஆஃபீஸ்ல சொல்லலைன்னா தெரியாதுங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கிளாத்த வச்சு தான் தேய்க்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோங்க. ஆனா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க.
இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும், லிங்க் தேவைப்படுதுன்னா என்கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் லிங்க் இருந்தா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து கிளீனிங் ஒர்க்லயே எல்லாமே முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க. எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாமே வந்து வீக்கெண்ட்ல தாங்க பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா வீக் டேஸ் ஃபுல்லாவே வந்து பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒர்க் எல்லாமே வீக்கெண்ட்ல தான் செய்ய வேண்டியதா இருக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாங்க. தேங்க் யூ. பாய்.